நெமிலி ஊராட்சி ஒன்றியம் சயனபுரம் ஊராட்சியில் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற தலைப்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சயனபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு தலைமை தாங்கினார். இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கிராம மக்களிடம் நேரடியாக கிராமத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஆலோசனைகளை கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்னெடுக்கப்படும் பொதுமக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் சயனபுரம் ஊராட்சியில் நடைபெற்றுள்ள வளர்ச்சிப் பணிகளான சயனபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைத்தது, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலைப் பள்ளிக்கு பேவர் பிளாக் கல் அமைத்தது, மேலும் பாடசாலை தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தது, சயனபுரம் ஆதிதிராவிடர் பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடை அமைத்து கொடுத்தது. மேலும் இனி வருங்காலங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளான வடகண்டிகை கிராமத்தில் மேநீர் தேக்க தொட்டி அமைப்பது, சயனபுரம் முதல் பல்லூர் வரை செல்லும் இணைப்பு சாலையை தார் சாலையாக அமைப்பது, சயனபுரம் ஆதிதிராவிடர் பகுதிக்கு செல்லும் சாலையில் சிமெண்ட் சாலை அமைப்பது, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவது போன்ற பல்வேறு பணிகள் குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சயனபுரம் ஊராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலவாரிய உறுப்பினர் அட்டையை ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு வழங்கினார். இதில் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஆறுமுகம், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுகன்யா ரவி, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர் சாரங்கன், கணிப்பொறி இயக்குபவர் லட்சுமிபதி, துப்புரவு பணியாளர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.